அபி வா கேபின் போலாம். வாங்கக்கா வா வா. சீக்கிரம் போடா. எங்க போறோம்? வா சொல்றேன். அபி இன்னைக்கு உன்னையும் உன் டீமையும் ஓட விடுறோம் பாரு. வாங்க அபி. அபி இதான் உங்க கேபின். எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. அபி நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? சாரி அக்கா. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நான் போக போக உங்க பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிக்கிறேன். ஓகே. கணேசா அங்க பாரு, நம்ம வேலை செய்யறதுக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அட நீ ஒண்ணுமா, அது கம்ப்யூட்டர் கிடையாதுமா, அது கேமரா. அது கேமராவா? ஆமா, அதுல இருந்து நம்ம வேலை செய்யறோமா இல்லையான்னு முதலாளி அவர் ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணுவாரு. பரவாயில்லை கணேசா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே. சும்மாவா, இங்கிலீஷ் மீடியம் 2 இயர்ஸ் படிச்சிருக்கோம்ல. எல்கேஜி யூகேஜி தானே? ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கோம்ல. அபி இந்த ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இங்க 2 மிஷின் தான் இருக்கு, ஆனா நீங்க 3 பேர் இருக்கீங்களே, எப்படி தைக்கிறது? ஹலோ அபி, இப்போ டெய்லர் இல்ல டிசைனர். அம்மா உங்க ஒர்க் என்ன? காஜா பாய். காஜா அடிக்கிறது, எமிங் பண்றது, பட்டன் போடுறது எல்லாமே கணேசனோட வேலை தான். அது மட்டும் இல்ல, அவன் இப்போ கட்டிங் மாஸ்டர். அபி நானா? நீதான் கணேசா. நாங்க யாரும் கடையில இல்லாதப்போ எத்தனை நாள் தனியா கட் பண்ணி பழகிருப்ப, அதுவும் ஏன் கத்திரியிலேயே. என்ன கணேசா, அக்கா கூட தெரியாம இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கியா? அபி, நான் உன் சிசர் எடுத்து கட் பண்ணி பழகினது உனக்கு எப்படி அப்படி தெரியும்? தெரியும் கணேசா. 12 வருஷமா என் கை பழகின சிசர்ல இன்னொருத்தரோட கைப்பட்ட எனக்கு தெரியாதா? அக்கா, அப்போ கொஞ்சம் கூட கோவப்படாம திட்டாம எதுவுமே தெரியாத மாதிரி ஏங்கா இருந்த? அம்மாவோட கத்திரிக்கோல அவங்க இல்லாதப்போ எடுத்து வெட்டி பழகினவதான் நானும். கணேசனும் அதை செய்யறப்போ நான் என்னதான் பார்த்தேன். என்னையே நான் எப்படி கோச்சுக்க முடியும்? வாழ்த்துக்கள் மாஸ்டர், கை கொடுங்க. தேங்க்ஸ் அபி. காஜா பாய் இப்போ மேன் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். அக்கா, மாஸ்டர்க்கா, கட்டிங் மாஸ்டர்னு மரியாதையா சொல்லுங்க, கோச்சுக்க போறாரு. சரிங்க மாஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ். இப்போ நீங்களும் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். என்னாச்சு கணேசா? ஒன்னும் இல்ல அபி. சிரிக்க வேண்டிய நேரத்துல அழக்கூடாது கணேசா. கண்ணை தொடச்சிட்டு கத்திரிய கையில புடி. அசோக் கிட்ட பேசிட்டேன். அபியை கார்ப்பரேட்டா பிஹேவ் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு தப்பி தவறி கூட நீங்க அவகிட்ட தமிழ்ல பேசவே கூடாது. அவளுக்கு அப்படியே தலையே வெடிக்கணும். அவ என்ன டிசைன் பண்ணாலும் அத அசோக் ஓகே பண்ணுவான். ஆனா அது ப்ராடக்டாவே மாறக்கூடாது. அபியும் அவளோட டீமும் டிசைன் பண்ணதை ஸ்டிச் பண்ண முடியாம அப்படியே தள்ளாடி போகணும். அதுக்கு நீங்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே மேம். சரி, இப்போ அவளை பிரசன்டேஷன் மீட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே அபி, நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அசோக் சாரை மீட் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். மிஸ் அபி, everybody is waiting for presentation. Please get ready and come to the boardroom.